ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். சமீப காலமாக பிரபல ஹீரோக்கள் நடித்த பழைய திரைப்படங்களை ரீரிலீஸ் செய்வது என்பது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. சில திரைப்படங்கள் ரசிகர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மீண்டும் திரையரங்குகளில் வெளியிடப்படுகின்றன. மேலும் சில திரைப்படங்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மெருகேற்றப்பட்டு படக்குழுவால் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுகின்றன. கில்லி, விண்ணை தாண்டி வருவாயா, வாலி, புதுப்பேட்டை, குணா உள்ளிட்ட பல பழைய திரைப்படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வரிசையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் ஆகி இருக்கும் ஒரு படம் தற்போது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. தனுஷ் நடிப்பில் கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியில் வெளியான படம் ராஞ்சனா. ஆனந்த் எல் ராய் இயக்கிய இந்த படத்தை தமிழில் டப் செய்து அம்பிகாபதி என்ற பெயரில் வெளியானது. காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இப்படம் 2 மொழிகளிலும் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இந்த படத்தை ரீரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்த தயாரிப்பு நிறுவனம் புதிய பார்வையாளர்களை திரையரங்குக்கு வரவைக்கும் நோக்கில் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை AI தொழில்நுட்பத்துடன் மாற்றி அமைக்க முடிவு செய்தது. ஆனால் அந்த மாற்றத்துக்கு கண்டனம் தெரிவித்த அப்படத்தின் இயக்குனர் ஆனந்த் எல் ராய், இது படைப்பு சுதந்திரத்துக்கு எதிரானது என்றும் படத்தின் ஆன்மாவை சிதைக்கும் செயல் என்றும் இது தவறான முன் உதாரணமாகிவிடும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். ஆனால் அதனை பெரிதும் கண்டுகொள்ளாத தயாரிப்பு நிறுவனம் அட்வான்ஸ் தொழில்நுட்பமான ஜெனரேட்டிவ் AI மூலம் படத்தின் சில அம்சங்களை புதுப்பித்தது. புதிய பார்வையாளர்களை சென்றடையும் வகையிலும் அந்த படத்தின் கலையுணர்வையும் பாதுகாக்கும் நோக்கத்தில் மட்டுமே இந்த முயற்சி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அடிப்படை படைப்பின் எந்த மாற்றமும் இல்லை, இது ஒரு கலையின் புதிய வடிவம் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கும் நிலையில் அப்படத்தின் கதாநாயகனான நடிகர் தனுஷும் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இது குறித்து தனுஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றப்பட்ட காட்சிகள் படத்தின் ஆன்மாவை கொன்றுவிட்டதாகவும் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய படத்தில் நடிக்க தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். AI மூலம் படத்தின் காட்சிகளை மாற்றுவது சினிமா மரபுக்கான அச்சுறுத்தல் எனவும், வரும் காலங்களில் இது போன்ற விஷயங்களை தடுக்க விதிமுறைகள் கொண்டுவரப்படும் என நம்புவதாகவும் தனுஷ் தெரிவித்துள்ளார். இதற்கு திரையுலகினரும் அவரது ரசிகர்கள் பலரும் தங்களின் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். ராஞ்சனா படத்தின் உயிரோட்டமே அந்த எமோஷனலான கிளைமேக்ஸ் காட்சிதான். எனவே படத்தின் வெற்றிக்கு கிளைமேக்ஸ் காட்சி பக்கபலமாக இருந்தது என பலரும் கூறியிருந்தனர். அதாவது ராஞ்சனா படத்தின் குட்டன் என்ற கேரக்டரில் நடித்திருந்த நடிகர் தனுஷ் கிளைமேக்ஸில் இறப்பது போன்ற காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது ரீரிலீஸில் AI துணையுடன் குட்டன் மீண்டும் உயிர் பெற்று கிளைமேக்ஸில் ஹாப்பி என்டிங்கோடு முடிவது போன்று மாற்றப்பட்டுள்ளது. இதுதான் இயக்குனர் ஆனந்த் எல் ராய்க்கும் நடிகர் தனுஷின் கோபத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் AI தொழில்நுட்பம் மூலம் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகியிருக்கும் ராஞ்சனா படத்தை பார்த்த தனுஷ் ரசிகர்கள் பலரும் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. கிளைமேக்ஸில் டைலாக் தான் முக்கியம். ஆனால் எந்த டைலாகும் இல்லாமல் AI மூலம் காட்சிப்படுத்தப்பட்டு வெறும் மியூசிக் போட்டு முடிக்கப்பட்டதால் ரசிகர்கள் அப்செட் ஆகியிருக்கின்றனர். மேலும் சிலர் 2ஆம் பாகத்திற்காக இப்படி செய்திருக்கலாம், ஆனால் படத்தின் கிளைமேக்ஸ் உணர்வுபூர்வமாகவே இல்லை என சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.